வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மீட்டிங் நடந்ததுமே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டிஓபிடி மினிஸ்டர், அடுத்ததாக வந்து எஸ்எஸ்சி சேர்மன், இவங்களோட அபினய் சர்மா சார், ராகேஷ் யாதவ் சார், அடுத்ததாக வந்து அப்பாஸ் சைனி சார், அடுத்தது நீத்து மேம், இவங்க 4 பேர், அதாவது எஸ்எஸ்சிக்கு டீச் பண்ணக்கூடிய அந்த 4 பேர் வந்து மீட்டிங் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது வந்து வெறுமனே எஸ்எஸ்சிக்கு மட்டும் இல்லை, ரயில்வே ரிலேட்டடாகவும் வந்து இவங்க ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னலாம் பேசுனாங்க, என்னென்னலாம் டிசிஷன் எடுத்திருக்காங்க, என்னெல்லாம் இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து உடனே வீடியோ போடாமல் இவ்வளோ டைம் எடுத்து போடுறதுக்கு காரணம் என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ அபினய் சர்மா சார் வந்து தனியாக வீடியோ போட்டிருக்காரு. அடுத்த ராகேஷ் யாதவ் சாரும் அபினய் சர்மா சாரும் சேர்ந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அப்பாஸ் சைனி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஓகே, அது போக சுபம் ஜெயின் சார் வந்து போடுற ஆர்பி ரெவல்யூஷன் இருக்கிறவர், அதுக்கப்புறம் பர்மாரசிலிருந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்த்துட்டு உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நான் பாட்டுக்கு சும்மானாலும் சொல்லிடக்கூடாது, அதனால தான் நான் டைம் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன நடந்தாலும், இப்போ எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுதோ இல்லையோ, இல்லைனா என்ன பிரச்சனைனாலும் நடக்கட்டும், எக்ஸாம் ஹாலில் என்ன ப்ராப்ளம்னாலும் வரட்டும், எப்படி பார்த்தாலும் இது உங்களோட லைஃப். ஓகே, இதுக்காக தான் நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து டைவர்ட் ஆகிடக்கூடாது, டிமோட்டிவேட் ஆகிடக்கூடாது. ஓகே, ஸோ உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது, எக்ஸாமுக்கு டைம் இருக்குது. இப்போ நீங்கள் சிஜிஎலுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா அது சொன்ன டேட்டில் ஸ்டார்ட் ஆனால் கூட இன்னும் டைம் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு புது பேட்டர்னில் என்னென்னலாம் கேட்குறாங்களோ அதை கற்றுக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து முதல் உங்களோட குறிக்கோளாக இருக்கணும். ஓகே, மற்றபடி என்ன நடக்குது அப்படிங்க தெரிஞ்சுக்கோங்க, தப்பு இல்லை. போஸ்ட்போன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்க தான் செய்யும். ஓகே, ஆனால் நம்மளோட மெயின் மோட்டோ என்ன, நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணணும். அதுக்கு தேவையான சிலபஸை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தாலும் இப்போ புதுசாக என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சுட்டு போகணும். ஓகே, ஸோ நானுமே உங்களுக்கு அப்டேட் ரிலேட்டடாக வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும், இந்த மாதிரி என்ன நடக்குதுன்னு கொடுத்துக்கிட்டே இருந்தாலும், நான் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ பேட்டர்ன் என்னென்னவோ அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்குமே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதெல்லாமே வந்து வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நம்மளோட ஸ்டாஃப்மே வந்து அதெல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் சந்திரமாஸ் 2.0 சேனலில் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க. இங்கிலீஷ்க்கும் கொடுத்துருக்கோம், நியூ பேட்டர்னில் வரக்கூடிய டாபிக்ஸ். அடுத்ததாக மேத்ஸுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக வந்து ஜிகேக்குமே வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரீசனிங்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ உங்களுக்கு சிஜிஎலுக்கு முன்னால், ஸ்டெனோவுக்கு முன்னால் வந்து எல்லாத்தையும் கொடுக்க முடியுமான்னு தெரியலை, ஏன்னா நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் சிஜிஎலுக்கு முன்னால் எல்லாமே கொடுத்துருவோம். உங்களுக்கு இப்போ நியூ பேட்டர்னில் என்னெல்லாம் வந்திருக்கோ எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு முன்னால் உங்களுக்கு செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான ஆன்சர் கீயும் வந்துடும். ஆன்சர் கீ வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாக்டாக என்னென்ன புதுசாக கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துடும். எல்லாத்தையுமே உங்களுக்கு சிஜிஎலுக்கு முன்னால் கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ஸோ எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியுமே இது தான். எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுதா இல்லையா, இல்லைனா இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்குதா இல்லையா, அவங்க என்ன பேசுகிறாங்க, அது செகண்டரி தான். ஓகே, எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியுமே இது தான், உங்களுக்குமே இது தான் இருக்கணும். நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த சேனலில் வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இது புது சேனல், நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னா நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். சந்திரமாஸ் 2.0 சேனலில் இந்த வீடியோஸ் வரும், நீங்கள் இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நியூ பேட்டர்னில் என்னென்னலாம் கேட்குறாங்க, என்னென்ன டாப்பிக்லாம் வந்து புதுசாக கேட்குறாங்க அப்படிங்கிறதையுமே வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கான லிங்க்கும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நியூ பேட்டர்னில் கேட்கக்கூடிய நிறையா டாபிக்ஸ் வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்ம எஸ்எஸ்சி சிஜிஎல் மெயின்ஸுக்காக டீச் பண்ணால் தான் இப்போ நியூ பேட்டர்னாக டயர் 1லேயுமே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம். ஓகே, அது எல்லாமே வந்து எந்த ஃபோல்டரில் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த ஃபோல்டர் இப்போ ஃப்ரீயாக இருக்குதுங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாட்டேன். பட் அந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் இப்போ ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஒரு ஃபோல்டரில் வந்து 50க்கு மேலே தனியாக வந்து ஒரு வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதை யாருனாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் கோர்ஸில் எதுவும் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இந்த வீடியோவும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். நியூ பேட்டர்னில் என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதை கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த டீச்சர்ஸ் எல்லாம் இப்போ 4 பேர் போயிருக்காங்க. அன்றைக்கி 500 பேருக்கு மேலே வந்து போயிருந்தாங்க. அது வந்து ப்ரொட்டஸ்ட்லாம் கிடையாது. டிஓபிடி மினிஸ்டரை இந்த மாதிரி போய் பார்க்கணும், அவர்கிட்ட இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லணும் தான் அன்னைக்கும் போனாங்க. பட் அன்னைக்கு வந்து டெல்லி போலீஸ் வந்து அவங்க மேலே பயங்கரமாக லத்தி சார்ஜ்லாம் பண்ணி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி எங்கெங்கேயோ பஸ்ஸில் கூட்டு போய் தெரியாத இடத்துல வச்சுருந்து மொபைல் ஃபோனெல்லாம் வந்து அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு, ஸோ அந்த மாதிரி ரொம்ப ப்ராப்ளம் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணணும்? இதெல்லாம் வந்து அந்த ஸ்டாஃபெல்லாம் வந்து அவங்களோட கோர்ஸை வந்து சேல் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க, அவங்களோட வியூஸை அதிகப்படுத்துறதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு வந்து ஒரு சில வீடியோஸில் வருது. ஓகே, ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணணும்?
இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பண்ணி ஆகணும்னு அவசியம் இருக்குதா என்ன? இப்போ அபினய் சர்மா சார்லாம் வந்து பண்ணணும்ன்ட்டு அவசியமே கிடையாது. ஓகே. ராகேஷ் யாதவ் சார தெரியாதவங்களே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் ஹிந்தியில தான் டீச் பண்றாரு. பட் தமிழ்நாட்டில எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு விளம்பரம் மூலமா தான் அவங்க கோர்ஸை சேல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்ல. ஓகே. ஸோ நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நமக்காக ஒருத்தன் போய் அங்க அடி வாங்கிக்கிட்டு இருக்கான். அவன அரெஸ்ட் பண்றாங்க. ஒரு நாள் ஃபுல்லா அவனோட மொத்த வேலையும் விட்டுட்டு அங்க போய் நிக்கிறான் அப்படின்னா, அதுல வந்து அது ஒரு சுயநலத்துக்காக பண்றான்னு சொல்றதே வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு. ஓகே. ஒரு சிலருக்கு அதுல சுயநலம் இருக்கலாம். பட் சுயநலம் இருந்தாலும் அதுல ஒரு பொதுநலம் இருக்குதுல்ல. இப்ப கோர்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தன் வந்து சேல் பண்றான் அப்படின்னா, அந்த கோர்ஸ வந்து நான் எவ்வளோ கிளியரா குடுக்குறேன் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பொதுநலம் இருக்குது. ஓகே. வாங்குன காசுக்கு நான் கரெக்ட்டா வந்து வேல பார்க்கணும். என்ன நம்பி படிக்கிறவங்களுக்கு வந்து நான் கரெக்ட்டான வீடியோஸ் குடுக்கணும். அப்படின்னு நெனச்சு பண்றதுல தப்பு இல்லையே! ஸோ அப்படிங்கிறனால இத வந்து ஒரு அ ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து சுயநலத்துக்காக பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்றது வந்து கரெக்ட் கிடையாது. ஓகே. ஸோ அவங்க பண்ணலன்னா வேற யாரு பண்றது? ஸ்டூடண்ட்ஸ் டைரக்ட்டா போய் பண்ண முடியுமா? ஸ்டூடண்ட்ஸ் டைரக்ட்டா பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு ஒரு ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து ஒரு மினிஸ்டர போய் பார்த்து பேச முடியுமா? அப்ப ஸ்டூடண்ட்ஸ் பண்றதா இருந்தாலும் அவங்கள யார் லீட் பண்றது? ஒரு ஸ்டூடண்ட் தனித்தனியா போய் பண்றனால எந்த ஒரு ஆக்ஷனும் நடக்க போறது கிடையாது. எடுக்க போறது கிடையாது. இவ்வளோ நாளா சைலன்ட்டா இருந்த எஸ்எஸ்சி சேர்மன் வந்து நெறையா டிவி சேனல்ஸ்ல வந்து இன்டர்வியூ குடுக்குற அளவுக்கு வந்திருக்கு. இப்ப இந்த மீட்டிங் வரைக்கும் வந்திருக்காரு அப்படின்னா, அது எதனால பாசிபிள் ஆச்சு? ஸோ இவங்க இந்த ஸ்டெப்ஸ் எடுக்கலன்னா இது நடக்கவே செய்யாது. அப்படியே ஒவ்வொருத்தரும் நீங்க தனித்தனியா போய் மனு குடுத்துக்கிட்டு இருந்தாலோ, மெயில் குடுத்துக்கிட்டு இருந்தாலோ அத கண்டுக்கவே மாட்டாங்க. ஈவன் இதுவரைக்கும் நெறைய பேருக்கு வந்து இத வந்து அ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ்எஸ்சிக்கு என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம மெயில் பண்ணாலோ, இல்லன்னா கால் பண்ணாலோ அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. மெயிலுக்கு ரிப்ளையே வராது. அதே மாரி தான் நீங்க தனியா பண்ணியிருந்தீங்கன்னா இருந்திருக்கும். ஸோ நம்ம பெரிய லெவல்ல பெரிய ஆள்கள் வந்து இதில இன்வால்வ் ஆகாத வரைக்கும், கண்டிப்பா இதுக்கான சொல்யூஷன் சீக்கிரமா கிடைக்காது. சொல்யூஷனே கிடைக்காது. ஓகே. ஸோ அதனால இந்த மாரி டாப் எஜுகேட்டர்ஸ் எல்லாரும் ஒண்ணு கூடி வந்தனால தான் இது இந்த அளவுக்கு ஹைலைட் ஆச்சு. எந்த நியூஸ் சேனலுமே முதல்ல இத பத்தி சொல்றதுக்கு ரெடியா இல்ல. பட் எல்லாரும் பேச ஆரம்பிச்சதுக்கு காரணம், இந்த அளவுக்கு இவங்க எல்லாருமே இன்வால்வ் ஆனனால தான். ஓகே. ஸோ இத வந்து ஸ்டூடண்ட்ஸ் டைரக்ட்டா பண்ணுனா, ஸ்டூடண்ட்ஸ் மேல ஒரு வேள எஃப்ஐஆர் போட்டுட்டா என்ன பண்றது? அவங்களோட லைஃபே அதோட ஸ்பாயில் ஆயிரும். ஓகே. அவங்க என்ன காரணத்துக்காக போறாங்களோ, அந்த காரணமே வந்து ஃபுல்ஃபில் ஆகாம போயிரும். எஃப்ஐஆர் ஏன் போடாம இருப்பாங்க? கண்டிப்பா இப்போ ஸ்டாஃப் எல்லாமே வந்து அவங்க பேசத்தானே போனாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணலையா? ஸோ அந்த மாரி ஸ்டூடண்ட்ஸையுமே வந்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தானே. எல்லா இடத்துலயுமே வந்து அரசியல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அதனால இத வந்து குறை சொல்றது வந்து 1% கூட ஏத்துக்க முடியாது. இதுவரைக்கும் இந்த மாரி ஸ்டாஃப்ஸ் பண்ண புரொட்டஸ்ட்டால இவங்க எடுத்த ஸ்டெப்ஸால தான் வந்து நெறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. இப்ப ரீசென்ட்டா வந்த சேஞ்சஸ் தான் நான் குடுத்துருக்கேன். நெறைய நடந்திருக்கு. ரீசென்ட்டா கடந்த ஒரு 6, 7 மாசத்துல வந்த சேஞ்சஸ் தான் நான் குடுத்துருக்கேன். ஓகே. இப்ப சிஜிஎல் பிரிலிம்ஸோட ரிசல்ட் ரிவைஸ் பண்ணி குடுத்தாங்க. ஏன் ரிவைஸ் பண்ணி குடுத்தாங்க? இந்த மாரி அபினய் சர்மா சார் எடுத்த ஸ்டெப்பால தான் ரிவைஸ் பண்ணி குடுத்தாங்க. அவர் தன்னோட சொந்த காச போட்டு ஒரு ஒரு நல்ல குவாலிட்டியான லாயர வந்து அப் அப் அப்ப அப்பாயிண்ட் பண்ணி, அவங்க கோர்ட்ல வந்து கேஸ் நடத்தி, இதுக்கான ஒரு நியாயத்த வாங்கி குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து கோர்ஸ சேல் பண்றதுக்கு என்ன என்ன ஒரு மோட்டோ இருக்குதுன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? கண்டிப்பா கிடையாது. ஓகே. இதுக்கும் கோர்ஸ சேல் பண்றதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ தன்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம்னா குரல் குடுக்க தான் செய்வாங்க. எல்லாருமே வந்து சுயநலமா தான் இருப்பாங்க அப்படின்னு நெனைக்கிறதே தப்பு. ஓகே. அதுக்கப்புறம் இப்ப நார்மலைசேஷன் ஃபார்முலாவும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒருத்தன் வந்து ரொம்ப நல்ல மார்க் எடுத்திருக்கான், நல்லா படிக்கிறவன். அவனுக்கு மார்க் கம்மியாகுது. ஒருத்தன் கம்மியான மார்க் எடுத்திருக்கான், அவனுக்கு அதே ஷிஃப்ட்ல எழுதியிருந்தாலும் மார்க் அதிகமாகுது. ஸோ அப்போ இதுல வந்து கண்டிப்பா அந்த அந்த ஃபார்முலால வந்து ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையுமே வந்து ஹைலைட் பண்ணாங்க. நார்மலைசேஷன் ஃபார்முலாவும் இப்ப ரீசென்ட்டா சேஞ்ச் பண்ணாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன் சேஞ்ச் ஆச்சு? எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டால அது வந்து சேஞ்ச் ஆச்சு? ஸ்டூடெண்ட்டால சேஞ்ச் ஆச்சா? இந்த ஸ்டாஃபால சேஞ்ச் ஆச்சா? ஸோ இவங்களால தான் சேஞ்ச் ஆச்சு. ஓகே. நம்ம அத வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க. செலக்ஷன் போஸ்ட்ல வந்து 10த் லெவல்ல கொஞ்சம் ஈஸியா கேட்கறாங்க. 12த் லெவல்ல வந்து கொஞ்சம் மாடரேட்டா கேட்கறாங்க. கிராஜுவேஷன் லெவல்ல டஃப்பா கேட்கறாங்க. இந்த பாயிண்ட்டையும் சொன்னது யாரு? இத வந்து ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சி கிட்ட வந்து தெரியப்படுத்தினது யாரு? அதுவுமே அபினய் சர்மா சார் அந்த மாதிரி இந்த மாதிரி எஸ்எஸ்சிக்கு டீச் பண்ணக்கூடிய ஒரு சில ஸ்டாஃப் தான். ஓகே. ஸோ இதனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்? இதனால ஸ்டூடண்ட்ஸ்க்கு தானே பெனிஃபிட். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தப்புன்னு சொல்லக்கூடாது. ஓகே. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் லிஸ்ட் வந்து குடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ இந்த மீட்டிங்ல வந்து அது தெரிய வந்திருக்கு. ஸோ இதனால என்னோட கோர்ஸ் சேல் ஆயிரும்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? நான் பார்த்தீங்களா உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் வந்து வாங்கி குடுத்துட்டேன். அதனால என்னோட கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்கன்ட்டு யாராச்சும் சொல்ல முடியுமா? ஸோ ஒருத்தன் ஒரு விஷயத்துக்காக வந்து அ குரல் குடுக்குறான் அப்படின்னா, அவன் வந்து சுயநலமா தான் குடுக்குறான் அப்படின்னு நெனைக்கிறதே தப்பு. அப்படி இருக்கிறாங்க ஒரு சிலர் சுயநலமா இருக்கலாம். பட் எல்லாரும் சுயநலமா இருக்காங்க. அவங்களோட ஒரு ஃபேமுக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்றது கரெக்ட் கிடையாது. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதுலயும் ஒரு சிலருக்கு வந்து அந்த அவசியமே இல்ல. இப்ப நான் சொன்ன இந்த ஸ்டாஃப்க்கு எல்லாருக்குமே வந்து இப்ப அபாஸ் சைனிக்கு மட்டும் தான் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது.
பட் அவரை தவிர்த்து ராகேஷ் யாதவ் சாரோ இல்லைனா அபினய் சர்மா சாரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு மேட்டரே கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறது ஒரு மேட்டரே கிடையாது. ஈவன் அபினய் சர்மா சார்லாம் மேக்ஸிமம் நிறைய இது வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காரு. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு முடியாதுன்னு கேட்டால் அவரோட கோர்ஸை 100% ஃப்ரீயாக கொடுக்குறோம்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. மொபைல் நம்பர் கொண்டு கொடுத்துருப்பாரு. உங்களுக்கு கஷ்டம், உங்களால் வந்து ஜாயின் பண்ண முடியாது, உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் இந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் ஜாயின் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நானுமே அவரோட நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ அப்படி இருக்கிற ஒரு பர்சன் வந்து அவர் வந்து சுயநலத்துக்காக பண்ணுறாருன்னு சொல்கிறத வந்து ஏற்றுக்க முடியாது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க இல்லைன்னா இவ்வளோ நடந்திருக்காது. இப்போ இந்த மீட்டிங் நடந்ததுக்கு காரணமே இவங்க தான். இல்லைனா வந்து இது பாசிபிளே கிடையாது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு செலெக்ஷன் போஸ்ட்டில் வந்து நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆனாங்க. ஓகே, ஸோ அதில் வந்து இது வரைக்கும் எஸ்எஸ்சி கிட்ட இருக்கிற டேட்டா படி பார்த்தா 55,000க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அவங்களோட மெயில், அவங்களோட கிரீவன்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நாங்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா இதில் அந்த மினிஸ்டர் வந்து அதிகமாக இன்வால்வ் ஆகலை. அவருக்கு வந்து இதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியாது. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு பக்கம் இந்த எஸ்எஸ்சியோட ஸ்டாஃப், இன்னொரு பக்கம் வந்து எஸ்எஸ்சியோட சேர்மன், இவங்க 2 பேருமே வந்து பேச விட்டுருக்காரு. நடுவில் ஒரு ஜட்ஜு மாதிரி தான் வந்து மினிஸ்டர் இருந்திருக்காரு. ஓகே, நீங்கள் என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்கள், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஸோ அது ஏன் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி கிராஸ் கொஷின்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காரு. ஸோ இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து அவர் வந்து கொஞ்சம் உறுதியாக இருந்திருக்காரு. ஓகே, ஸோ இது வரைக்கும் நடந்த மீட்டிங் படி இதுதான். பட் என்ன நடக்க போகுது, இனிமேல் அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது, நம்ம கையில் கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி 55,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இன்னும் யாரும் அஃபெக்ட் ஆயிருந்தாலும் நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா சென்டர்லையுமே வந்து சிசிடிவி கேமராஸ் இருக்குது. அதை வச்சு அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு கண்டிப்பாக யாருக்கெல்லாம் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சோ அவங்களுக்கு எல்லாமே வந்து செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. லாஸ்ட் அட்டம்ப்ட்னு யாருக்கெல்லாம் இருந்துச்சோ அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் இன்னொரு அட்டம்ப்ட் கொடுக்கணும். அடுத்த செலெக்ஷன் போஸ்ட்லேயுமே அவங்களுக்கு வந்து ஏஜ் பாராக இருந்தாலுமே அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சதுக்கு அது முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, இதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணலை. ஸோ அடுத்ததாக வெண்டாரை சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி எழுந்த கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. டிசிஎஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லை, எந்த வெண்டார்னாலும் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஈவன் டிசிஎஸ்ன்னு சொன்னப்போ நீ என்ன டிசிஎஸ் அனுப்பிச்சு வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கிண்டலாகவும் பேசியிருக்காங்க. ஓகே, அதாவது நார்மலாக ஒரு 2 மணி நேரம் மீட்டிங் நடந்திருக்கு, அதில் கொஞ்சம் ஃபன்னியாகவும் பேசியிருக்காங்க. அதுக்காக அவங்கள குறை சொல்லி பேசினாங்க அப்படி மாதிரி கிடையாது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். வெண்டார்லாம் சேஞ்ச் ஆகாது, இப்போ இருக்கக்கூடிய இதே வெண்டார்ஸ் தான் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அடுத்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் 2024க்கான ரிசல்ட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ அது வந்து ரெடியாக தான் இருக்குது. கண்டிப்பாக இன்னொரு 10 நாளுக்குள்ளே வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஒரு சிலருக்காக அந்த ரிசல்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறது கரெக்டு கிடையாது. நீ வந்து ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த மினிஸ்ட்ரே வந்து சொல்லியிருக்காரு. அதனால் வந்து இன்னும் 10 நாளுக்குள்ளே நம்ம ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்ததாக ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் போஸ்ட்போண்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா போஸ்ட்போண்ட் ஆகாது. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு நான் நேற்று கூட வீடியோ போட்டிருந்தேன். ஸோ போஸ்ட்போன்லாம் ஆகாது. பட் ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் எழுத போகிற எல்லாருமே மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு இன்னும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இன்னும் எக்ஸாம் சென்டர் வந்து ரொம்ப தூரமாக தான் போட்டிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 3 ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததில் அந்த 3வது ப்ரிஃபரன்ஸாவது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு சிலருக்கு தான் அதை தாண்டி போயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி போயிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மேக்ஸிமம் அந்த 3 ப்ரிஃபரன்ஸ்குள்ளே வந்து எக்ஸாம் சென்டர் வந்து அலாட் பண்ணுறதுக்கு இப்போ ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்படினால அந்த எக்ஸாம் சென்டர் ரொம்ப தூரமாக போகிறதுக்கு இனிமேல் சான்சஸ் கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈவன் இப்போவும் இருக்குது. நார்த் இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 500 கிலோமீட்டருக்கு மேலே கூட ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி எக்ஸாம் சென்டர் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்குது. பட் இன்னும் நீங்கள் வந்து வேறு டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுத போகிறப்போ வந்து மவுஸ் ஒர்க் ஆகலை, சிஸ்டம் ஆஃப் ஆகுது, ஹேங் ஆகுது, பிளிங்க் ஆகுது, அதுக்கப்புறம் ஸ்க்ரால் பண்ண முடியலை, இல்லைனா டைம் வந்து லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் எக்ஸாம் சென்டர்லேயே வந்து அதுக்கான சொல்யூஷன் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா டைம் கேளுங்க, கண்டிப்பாக அது கொடுத்து தான் ஆகணும். அப்படி எதுவும் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து உடனே எஸ்எஸ்சியோட அவங்களோட மெயில் ஐடிக்கு வந்து மெயில் அனுப்புங்க. அதை பற்றி நான் அந்த ஸ்டெனோகிராஃபருக்கான அட்மிட் கார்டு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் உடனே மெயில் அனுப்புங்க. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி உங்களோட ப்ராப்ளமை அவங்களுக்கு தெரிவித்தாதான் உங்களை அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு, நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தால் தான் அவங்களுக்கு தெரியும். அப்போ தான் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறதுக்காவது வாய்ப்பு இருக்குது. ஓகே, இன்னொரு எக்ஸாமா அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க.
இன்னொரு சான்ஸ் தான். நீங்கள் உங்களோட லைஃப்பில் ஒரு முக்கியமான சான்ஸ் அப்படிங்கிறப்ப இதை நீங்கள் விட்டுறக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம எக்ஸாமை அவாய்ட் பண்ண முடியாது, எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். அதில் ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ யோசிக்கணும். ஓகே, அதை தான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ப்ராப்ளம் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்படியே இருந்துடாதீங்க. ஒரு மெயில் தான் பண்ண போகிறீங்க. மெயில் பண்ணுங்கள், கால் பண்ணி பேசுங்க, எல்லாமே மெயில், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் அந்த மொபைல் நம்பர், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து நான் அந்த ஸ்டெனோகிராஃபர் அட்மிட் கார்டு வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் கண்டிப்பாக சொன்னபடி நடக்கும். ஸோ ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் எப்படி நடக்குதோ அதை பொறுத்து தான் சிஜிஎல் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஓகே, ஸோ இப்போ சிஜிஎல் எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்ட கொஷினுக்கு எஸ்எஸ்சி சேர்மன் சொன்ன பதில் வந்து அதையா நான் போஸ்ட்போன் பண்ணணும், கண்டிப்பாக பண்ண மாட்டேன். நான் வந்து போஸ்ட்போன் பண்ணுறதை பற்றி நீங்கள் வந்து யோசிக்காதீங்க, நான் கரெக்டாக நடத்துறதுனா அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எக்ஸாம் நான் கண்டக்ட் பண்ணுறேன்னா அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. போஸ்ட்போன் பண்ணுற வார்த்தையவே நீங்கள் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ அப்போ எஸ்எஸ்சி சேர்மன் சொன்னபடி பார்த்தா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் சிஜிஎல் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, இது வந்து எங்களோட பொறுப்பு, எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒருவேளை அதுக்கப்புறமும் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் அப்போ வந்து எங்ககிட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் எல்லா சென்டருமே வந்து டிசிஎஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து பக்கத்தில் சென்டர் வந்து போட முடியல அப்படிங்கிற பாயிண்ட்டும் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ சென்டர் இல்லாதவங்ககிட்ட எதுக்கு நீங்கள் டெண்டரை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு கரெக்டான பதில் வரலை. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம், சிஜிஎல் எக்ஸாம் வந்து போஸ்ட்போண்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இன்னமும் போஸ்ட்போண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எஸ்எஸ்சி சேர்மன் வந்து அவரோட டிபார்ட்மெண்ட்டை வந்து கெட்ட பேர் வரக்கூடாது, அதை வந்து அவர் வந்து டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி தான் பதில் சொல்லியிருப்பார். ஓகே, ஆனால் அவர் சொல்லியிருக்காரு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் தான் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னால் ஒரு மீட்டிங்கில் கூட எஸ்எஸ்சி சேர்மனே சொல்லியிருந்தாரு, எதுவும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ண மாட்டோம், எல்லாத்தையும் சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ இன்னும் 1 வீக்குள்ளே வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ போஸ்ட்போண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இன்னமும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் வந்து அபினேஷ் சர்மா சாரும் சொல்லியிருக்காரு, ஆர்பி ரெவல்யூஷன் இருக்கக்கூடிய சுபம் ஜெயின் சாரும் சொல்லியிருக்காரு, அப்பாஸ் சைனியும் சொல்லியிருக்காரு, பர்மா எஸ்எஸ்சிலையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அபினேஷ் சர்மா சார் என்ன சொன்னார்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸாவது வந்து அவங்க போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஏன்னா எல்லாத்தையும் அவங்க சரி பண்ணணும், நிறையா ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, ஸோ ஒருவேளை அவங்க கண்டக்ட் பண்ணாலுமே, ஏன்னா இவர் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் தான் நான் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுவேன்ட்டு. ஸோ ஒருவேளை அவங்க கண்டக்ட் பண்ணாலுமே ப்ராப்ளம் இல்லாமல் நடந்தாலும் நம்மளுக்கு போதுமானது தான். ஓகே, நம்மளுக்கு போஸ்ட்போன்டு தான் ஆகணும்ட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கறத விட ப்ராப்ளம் இல்லாமல் எக்ஸாம் நடந்தால் போதுமானது. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இன்னமும் சான்ஸ் இருக்குது, அதுக்காக நீங்கள் வந்து போஸ்ட்போன் ஆயிரம் நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். 13ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினச்சிக்கோங்க, எல்லாருக்கும் மொதல் நாள் எக்ஸாம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய டைமில் என்னெல்லாம் நீங்கள் இன்னும் படிக்கணும் அதெல்லாம் வந்து படித்து முடிச்சுருங்க, என்னெல்லாம் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதெல்லாமே வந்து பண்ணுங்கள், புது டாபிக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணுங்கள். ஸோ போஸ்ட்போன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து படுத்து தூங்க போகிறீங்க, இன்னும் படிக்க தானே போகிறீங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட்போன் ஆகிறத ஒரு நெகட்டிவ் ஃபேக்டராக வந்து எடுக்காதீங்க, என்னோட மைண்டு டிஸ்டர்ப் ஆகுது, நான் வந்து எப்படி படிக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறதுல எதுவுமே இல்லை. படிங்க, போஸ்ட்போன் ஆனால் நல்லது, இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் படிக்கும். போஸ்ட்போன் ஆகலைன்னா நீங்கள் படித்ததை வச்சு நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகே, இது ஒரு அப்டேட், அவ்வளோதான், ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அவ்வளோதான். பட் இதை ஒரு மெயின் பாயிண்டாக எடுத்துக்கிட்டு இதனால் என்னோட மைண்டு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்ட் இல்லை, நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்ற அர்த்தம். ஓகே, ஸோ நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கணும், என்ன நடந்தாலும் என்னோட வேலையில் நான் குறிக்கோளாக இருப்பேன், அதை வந்து நான் கண்டிப்பாக பண்ணி முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களால தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இதுன்னு இல்லை, நிறையா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும், எல்லாத்தையும் தாண்டி வரவன் தான் எக்ஸாமை கிளியர் பண்ணுறான். ஓகே, ஸோ போஸ்ட்போன் ஆனாலும் ஆகலாட்டி உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் இப்போ பண்ணுற மாதிரியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. ஆனால் நல்லது, ஆகலைன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாம் கரெக்டாக நடக்க போகுது. ஓகே, ஸோ அவ்வளோதான், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா இன்னொன்று என்னென்னா, ராங் கொஷின்ஸ் கேட்குறது, அப்புறம் ராங் கொஷினுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு கொஷினுக்கும் 100 ரூபா வாங்குறது. ஸோ இதை வந்து நீங்கள் இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்ட கொஷினுக்கு இனிமேல் ராங் கொஷின்ஸ் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம கொடுப்போம், ராங் கொஷின்ஸ் வராது. அப்படி ஒருவேளை வந்து அதுக்கு சேலஞ்ச் பண்ணுறதுக்கு 100 ரூபா பே பண்ணுறாங்க அப்படின்னா அது உண்மையிலே ராங்காக இருந்துச்சுன்னா அந்த 100 ரூபா யாரெல்லாம் பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல அப்டேட். ஓகே, ஸோ இது உண்மையிலேயே வந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஒரு ஷிஃப்ட்டில் 10 கொஷின் ராங்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கொஷினுக்கு 100 ரூபான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே 1000 ரூபா பே பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே இதுக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் 1000 ரூபா பே பண்ணியிருப்பான். அப்போ அதில் எவ்வளோ காசு வந்து அவங்களுக்கு இன்கம்மாக வந்திருக்கும். ஸோ இது ஒரு 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 வகையான இன்கம்மாக கூட அவங்களுக்கு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கான சொல்யூஷன் இப்போ சொல்லிட்டாங்க, இனிமேல் ராங் கொஷின்ஸ் வராது. வந்தால் அது உண்மையிலே ராங்காக இருந்துச்சு அப்படின்னா யாரெல்லாம் சேலஞ்ச் பண்ணாங்களோ அவங்களுக்கு 100 ரூபாயை நாங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர் வந்து ரொம்ப தூரமாக போடுறது,
இதுக்கு தான் வந்து அவங்க சொல்யூஷன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டிசிஎஸ் கிட்ட தான் வந்து எக்ஸாம் சென்டர் இருக்குது அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. இவங்க இப்போ அந்த புது வெண்டார்கிட்ட வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் அதிகமாக இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாது. பட் இந்த ப்ராப்ளம் சரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்ததாக வெயிட்டிங் லிஸ்ட் பற்றியுமே வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்னால் வந்து லிஸ்ட் மாதிரி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லலை. அது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணலை, ஒருத்தர் வந்து ஒரு வேலையில் செலெக்ஷன் ஆகிட்டு ஜாயின் பண்ணலை அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கிறவர் வந்து அந்த இடத்துக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து ஒரு போஸ்ட்டுக்காக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், இந்த ஒரு போஸ்ட்டுக்காக ஒரு 1000 வேக்கன்சி இருக்குது. இதில் 999 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. அந்த ஒருத்தன் ஜாயின் பண்ணலை அப்படின்னா அடுத்து அந்த 1001வது இடத்துல இருக்கிறவனை எடுத்து போகிறதுல தப்பு இல்லை. ஆனால் இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும், எஸ்எஸ்சியில் இது எல்லா எக்ஸாமுக்குமே சொல்லியிருக்காங்க, எஸ்எஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி எக்ஸாம்ஸ். ஓகே. இப்போ சிஜிஏல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு 40க்கு அதிகமான டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து இந்த மாதிரி போடுறப்போ, இந்த மாதிரி ஒருத்தன் ஜாயின் பண்ணலை அப்படின்னா கடைசி அதுக்கடுத்த ரேங்க்கில் இருக்கவனை எடுத்து போடுறப்போ, இந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தவங்க நான் நல்ல மார்க் எடுத்து எனக்கு நல்ல போஸ்ட் கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கம்ப்ளைண்ட்டை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதில் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னு புரியலாம், நீங்கள் விட்டுருங்க. இதில் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது என்ன பண்ண போகிறாங்க, எப்படி இதை டேக்கிள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆல்ரெடி எஸ்எஸ்சி வந்து வெயிட்டிங் லிஸ்ட் கொடுக்கறதுக்கு ரெடி அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட் அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும் அப்படிங்கிறத முன்னாலேயே கொடுத்துருந்த அப்டேட். ஓகே. ஸோ இது ஒரு நல்ல அப்டேட் தான். இது கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரே நேரத்தில் இப்போ கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டானோக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, சிஹெச்எஸ்எல் நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு. சிபிஓ நோட்டிஃபிகேஷன் போஸ்ட்போண்ட் ஆச்சு, இல்லைனா அதுவும் வந்திருக்கும். ஸோ ஒரே நேரத்தில் ஒரு 5 நோட்டிஃபிகேஷன் வருது, அடுத்தடுத்து எக்ஸாம் நடக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் எழுத தான் செய்வான். ஒரு எக்ஸாமை எழுதின உடனே நான் செலெக்ஷன் ஆகிட்டோம்னு அவனால் சொல்ல முடியாது. ஓகே. அப்படிங்கனால அவனோட சேஃப்டிக்கு அவன் எல்லா எக்ஸாமும் அட்டன் பண்ண தான் செய்வான். ஸோ அடுத்த ரிசல்ட்டில் அவனோட பேர் எல்லாத்துலேயும் வருது அப்படின்னா அது அவனோட தப்பு இல்லையே. அவன் ஏதாச்சும் ஒன்றில் தான் ஜாயின் பண்ண போகிறான். ஸோ அப்போது அவன் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணாம்னா மிச்சம் 4 போஸ்ட்டு வேக்கண்டாக இருக்குது. மிச்சம் 4 எக்ஸாம்லேயுமே வந்து அவன் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் வேக்கண்டாக இருக்கும். ஸோ அப்போது அது ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறனால நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு தகுதியான ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இன்னும் ஜாயின் பண்ணாமலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அதனால் அந்த தகுதியான ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து இன்னொரு வாய்ப்பு வந்து கிடைக்கணும். அவங்கள வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு இடத்துல ஜாயின் பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துக்கு அவனுக்கு அடுத்து, அதாவது அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் எத்தனை பேரை செலெக்ஷன் பண்ணாங்களோ அதில் கடைசியாக இருக்கக்கூடிய ரேங்க்கில் இருக்கவன், கடைசி ரேங்க்குக்கு அடுத்த ரேங்க்கில் இருக்கவனை வந்து மறுபடியும் ஜாயின் பண்ண வைக்கலாம். ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. 100 போஸ்ட் இருக்குது. 100 போஸ்ட்டுக்கு வந்து 100 பேர் தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ டாப் 100 ரேங்க்கில் இருந்தவங்கள செலெக்ஷன் பண்ணுவாங்க. இதில் ஒருத்தன் ஜாயின் பண்ணலை அப்படின்னா 101வது ரேங்க்கில் இருக்கிறவனை வந்து இங்கே ஜாயின் பண்ண வைப்பாங்க. ஓகே. இந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட் வந்து வச்சா இந்த 101வது ஆளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் தானே. வெறுமனே அந்த போஸ்ட் வேக்கண்டாக போகிறதுக்கு இன்னொருத்தன் ஜாயின் பண்ண அப்படின்னா அது ஒரு பெனிஃபிட் தானே. ஸோ இந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா கிரீவன்ஸ் செல். அதாவது இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த டீச்சருக்கு தான் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. ஈவன் நம்மளோட சந்திரமாஸ் ஆப்லேயே சேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம் நடக்கிறப்ப எனக்கு இந்த மாதிரி அது சரியில்லை சார், இது சரியில்லை, மவுஸ் ஒர்க் ஆகலை, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் அவங்க வந்து கொடுக்கல, இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் வரது நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. பட் நம்ம அதை வந்து சரி பண்ண முடியாது தானே. எந்த டிபார்ட்மெண்ட் அதுக்கு பொறுப்பானதோ அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்குறதுக்கான ஒரு சிஸ்டம் இருக்கணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரீவன்ஸ் செல் வந்து புதுசாக ஆரம்பிப்போம். தனியாக ஒரு வெப்சைட் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுப்போம், மெயில் ஐடியும் கொடுப்போம். அதில் வந்து நீங்கள் உங்களோட குறைகளை வந்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 55,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து மெயில் வந்திருக்குதுல்ல, அவங்க எல்லாருக்குமே வந்து நாங்கள் சீக்கிரமாகவே வந்து ரிப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு எந்த டைமுக்குள்ளே வந்து உங்களுக்கு இந்த இஷ்யூ சால்வ் ஆகும் அப்படிங்கக்கூடிய டைம்லைனும் கொடுப்போம். இனிமேல் நீங்கள் பண்ணுற எல்லா மெயிலுக்கும் ரிப்ளை வரும் அப்படிங்கக்கூடிய அஷூரன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் நானும் பல வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். எஸ்எஸ்சியில் ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி நம்ம மெயில் பண்ணுறோம், கால் பண்ணுறோம்னா கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டாங்க, மெயில் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. இந்த பாயிண்ட்டை வந்து இந்த மினிஸ்டர்கிட்ட சொல்கிறப்போ அவருமே வந்து ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காரு. ஸோ எஸ்எஸ்சி சேர்மன் வந்து அதை ஒத்துக்கிட்டு இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டோம், இனிமேல் கண்டிப்பாக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறோம், அட்லீஸ்ட் இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை வரும் அப்படிங்கக்கூடிய டைம் லைனாவது கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ புரிஞ்சுருன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ரயில்வே எக்ஸாம் ரிலேட்டடாக வந்து
ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, மொத்தமாக 2,40,000 வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நோட்டிஃபிகேஷன் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ மொத்த வேக்கன்சியுமே நீங்கள் சீக்கிரம் ஃபில் பண்ண வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர்னு ஒன்று சும்மானாலும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த கேலண்டரை ஃபாலோ பண்ணுறது இல்லை, நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறது இல்லை, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதும் இல்லை, இஷ்டத்துக்கு எப்போ வருமோ அப்போ அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டும் வச்சுருக்காங்க. பர்டிகுலராக இப்போ குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப மாதம் ஆச்சு, ஆனால் இன்னும் எக்ஸாம் டேட்டே வந்து வரல. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சொல்கிறப்போ அந்த டிஓபிடி மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ இந்த மீட்டிங் நம்ம கண்டக்ட் பண்ண மாதிரி இப்போ வந்து எஸ்எஸ்சி சேர்மன் தான் வந்திருந்தார். ஸோ இதே மாதிரி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டோட சேர்மனை வச்சு இன்னொரு மீட்டிங் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். அப்போ நீங்கள் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டில் என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்குது, அதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அந்த மீட்டிங்கில் அதை பற்றி கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே ஆர்ஆர்பி சேர்மன் கூடயுமே வந்து இதே மாதிரி ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த மீட்டிங்கை முதல்ல இவங்க ஆர்கனைஸ் பண்ணதுக்கு முக்கிய காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதா வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஓகே, ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் அதுக்கு முன்னாலேயே வந்து இந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து இப்போதைக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி தான், நடக்காது அப்படிங்கிற நம்ம சொல்லலாம். ஸோ ஏன்னா இவங்களே ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமே இந்த மாதிரி ஒரு மினிஸ்டரை பார்த்து பேசுறதுக்காக தான். ஸோ அவரே கூப்பிட்டு பேசிட்டார் அப்படிங்கிறப்போ மறுபடியும் நம்ம அவர் சொன்னதெல்லாம் பண்ணுவாரா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்காம போராட்டம் நடத்துறது கரெக்டாக இருக்காது. அப்படின்னால இப்போதைக்கு ப்ரொட்டஸ்ட் நடக்காது. ஓகே, அடுத்ததா இந்த மீட்டிங்லேருந்து நம்மளுக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் இவங்க கொடுத்துருந்த அந்த வீடியோஸ்லேருந்து தெரிய வர்றது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான். ஓகே, இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இந்த மினிஸ்டரை பார்த்து பேசுறது தான் இவங்களோட நோக்கம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமை சரி பண்ணுறது தான் இப்போதைக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக. மினிஸ்டரை பார்த்து பேசியிருக்கோம், இது சரியாகலை அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்னவோ அதை வந்து பண்ணுவோம். அடுத்து நம்ம வந்து பிரைம் மினிஸ்டரை கூட பார்த்து பேசுகிறதுக்கு ரெடி, அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுப்போம். இல்லைனா இன்னும் பெரிய லெவலில் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கும் ரெடி அப்படிங்கிறதுக்கான அஷூரன்ஸும் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து இதோட சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு விட மாட்டோம், மினிஸ்டரை பார்த்தாச்சு பேசியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பந்தாவாக வந்து சுற்றிட்டு இருக்க மாட்டோம். கண்டிப்பாக வந்து இதுக்கான ப்ராப்ளம்க்கான ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நமக்காக ஒரு சிலர் வந்து அங்கே வந்து அவங்களோட சொந்த வேலைகளை விட்டுட்டு அவங்களுக்கு இன்கம் வரக்கூடிய அந்த பிஸ்னஸை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமோ இல்லையோ அதை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. ஓகே, இல்லைன்னா நம்ம வாட்டுக்கு இருந்துடணும், நம்ம வந்து அதை கண்டுக்காமல் கூட இருந்துடலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம வந்து அவங்க மேலே நம்பிக்கை வைக்கலாம். பர்டிகுலராக எனக்கு வந்து அபினேஷ் சர்மா சார் மேலே ரொம்பவே நம்பிக்கை உண்டு. நான் வந்து அவரை ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறாரு, எப்படி டீச் பண்ணுறாரு, எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு, அவர் எந்த மாதிரி இடத்துலேருந்து இப்போ எந்த மாதிரி இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே எனக்கு அவரை பற்றி நிறையா தெரியும். அப்படிங்கிறனால எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. நீங்களுமே வந்து நம்புங்கன்னு தான் நானும் சொல்லுவேன். ஸோ இதில் நம்புறதுக்கும் நம்பாமல் இருக்கிறதுக்கும் ஒன்றுமே இல்லை. நம்ம சொத்தை வச்சுட்டு அவர் வந்து எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, நமக்காக ஒருத்தர் ஒரு குரல் கொடுக்குறாரு, அவர் நம்ம நம்புவோம், அவர் சொல்கிறத நம்ம வந்து கேட்போம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.